சிந்துக்களை போட்ட ஒரு ட்ரெஸ்ஸையோ அல்லது வேறு கம்பெனி விளம்பரத்தையோ நான் சொல்ல சொல்ல மாட்டேன். தெளிவா சொல்லிடுவான், நான் ஒன்றும் ஒரு கம்பெனி விளம்பரம் பண்றேன் சோறு கிடையாது. யாரு போடுறாங்க? பசங்க தான் போட்டு இருக்கிறாங்க. பசங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சிறு வயசுல சிந்தை உருவாக்கணும். இதெல்லாம் போடக்கூடாது, தவறு நம்ம புரிய வைக்கணும். அடுத்து பாருங்க சொல்றேன், இது வெளித்தோடு அணியக்கூடிய ஆடை. இந்த ஆடையை தவிர்த்து அலங்காரம் என்பது நம்முடைய கலாச்சாரம். அலங்காரம் செய்து கொள்வது கலாச்சாரத்துல ஒன்றிய ஒரு பண்பு. இந்த அலங்காரம் செய்யும் பொழுது என்னவெல்லாம் அலங்காரம் செய்யணும், எப்படி எல்லாம் இருக்கணும் என்று பார்த்தால் நபிசுல்லாஹு சொல்கிறார்கள், ஹம்சு மினல் ஃபித்ரா, மனிதன் இயற்கையா செய்யக்கூடியது, மனிதன் இயற்கையா செய்து வாழக்கூடியது 5 நபிசுல்லாஹு சொல்கிறார்கள். ஒன்று அல்-கிதாப், கத்தனா செய்வது. கத்தனா செய்வது நபிசுல்லாஹு சொல்கிறார்கள், இது இயற்கையா நாம ஏற்பட்டு ஒன்றி வாழக்கூடிய சுத்தமா வாழக்கூடிய ஒரு பண்பு. நம்ம என்ன பண்றோம்? கத்தனா விளையாடுறோம். அதுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு பத்திரிகை அடிச்சு ஊரை கூட்டி பிரியாணி ஆக்கி விருந்த போட்டு பெருசா நடத்தா, அது வேற, அது விதத்தான காரியம். இணை குரான்ல தெரியாத வச்சு மனைவி நம்ம செஞ்சோம். யாருக்கு கத்தனா யாருக்கும் தெரியாது, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். கத்தனா போனது நகை வளருது வெட்டுறோம், திரும்ப வளருது வெட்டுறோம். அந்த கத்தனாவுக்கு வந்து ஒரு கை வளர்ந்தது வெட்டினா முடிஞ்சு போகுது, திரும்ப வளருது இல்லை, அதான் திரும்ப வெட்டுறது. அதான் காப்பாற்றணும். அதை விட திரும்ப வளர்றது அந்த ஆகியதான்னு சொன்னா நிறைய வெட்டுற மாதிரி திரும்ப திரும்ப வெட்டிட்டே இருக்கணும். அதான் காப்பாற்றிட்டான். அப்ப இது மாதிரி 5 விஷயங்கள், அது ஒண்ணு என்று சாதித்துள்ளார்கள். கத்தனா செய்வது. அதே போல தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய முடியை ஆணும் பெண்ணும் 2 பேருமே அகற்றி வாழ்வது. தொப்புளுக்கு இருக்கக்கூடிய முடியை ஆணும் என்ன செய்யறது? அகற்றி வாழ்வது. அகற்றுறதுன்னு சொன்னா வெட்டுறது இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அகற்றுறதுன்னு சொன்னா நீங்க பயணிக்கிட்டு சரியான யூஸ் பண்ண தெரியல பிளேடுன்னு சொல்லி வெட்டுறது இல்ல, சிறைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பலருடைய பழக்கம் சொன்னா வெட்டக்கூடிய பழக்கம் இருக்கும். அதே போல நீண்ட நாளா எடுக்காம முடி எடுக்காம கவனிக்காம விட்டுருவாங்க. அதுல வந்து கவனம் செலுத்துறது இல்ல, பல நோய்களுக்கு அது காரணமா இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மருத்துவம் நபிசுல்லாஹு நமக்கு சொன்னாரு, சுன்னத்தான காரியம், அதை சிறச்சி எடுக்கணும். அக்கில் முடியை அனைவரை செய்யணும், ஒட்டுமொத்தமா சிறச்சி எடுக்கணும், ஒன்றுதான் செய்யணும், எடுக்கணும் அக்கில் முடியை. இது 3 நபிசுல்லாஹு சொன்னாரு. அடுத்து சொல்கிறார்கள், நகத்தை வெட்டி சுத்தமாக வைத்துக் கொள்வது. நகத்தை வெட்டி சுத்தமாக வைத்துக் கொள்வது நபிசுல்லாஹு சொன்னார்கள். மீசையை வெட்டுவது. நம்மளுக்கு மீசை இருந்தா அது பெரிய வீரம் எடுத்துக்கிறாரு. மீசை அப்படி முறுக்கி நின்றாருன்னு சொன்னா அது பெரிய வீரம். பூனை கொடுத்தா மீசை இருக்கு, இருக்கு பூனை இருக்காங்க. பூனை நல்லா பெருசா இருக்கு மீசை, பூனை பெரிய வீரமா? விலங்குகளுக்கு மீசை இருக்கின்றன, நாம விலங்கு சமமா? அதல்ல சுத்தம். ஒரு மனிதனுடைய இயற்கையான பண்பு இது இல்லாம இருக்கும். என்ன காரணம்? நீங்க கொஞ்சம் கீழே முதல்கிட்ட வந்து வச்சுருக்கீங்களேன், உங்களால தண்ணி ஒழுங்கு குடிக்க முடியாது. மூக்கிலிருந்து வடிஞ்சா மீசையில படும், கிருமி அப்படியே இருக்கும்ல, கிருமி விஷயம் தேங்கி இருக்கும். வெளியில போகும்போது படக்கூடிய கிருமியெல்லாம் நின்று இருக்கும், அழுக்கு தேங்கி இருக்கும். தண்ணியை குடிக்கலாம், தண்ணி கூட சேர்ந்து உள்ள போகும் கிருமி. இது போக பார்க்கறதுக்கு மனுஷனை பார்த்தா ஒரு தோற்றம் நல்ல தோற்றமா இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன சொன்னா, ஹாலகுல் யஹூத வன் நஸாரா, ஹாலகுல் முஷ்ரிகீன், ஹாலகுல் மஜூஸ். நபிசுல்லாஹு ஒன்னடா சொல்றாங்க, இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு மாறு செய்யுங்கள், நெருப்பு வணங்கக்கூடிய மக்களுக்கு மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள். நபிசுல்லாஹு ஒன்னடா சொல்றாங்க. அப்ப மாறு செய்யுங்கள், மாறு செய்யுங்கள் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? எதுக்கெல்லாம் சொல்றாங்க? காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் தாடியை சரைத்து விட்டு ஒழுக்கையா இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மீசையை வளர்த்துக் கொண்டு தாடியை சரைத்து விட்டு இருக்கிறார்கள். இப்படி பல பேர் பலமா இருக்கிறாங்க. நீங்க தாடியை வச்சுக்கோங்க, மீசையை நிறுத்துங்க, சிறைக்காதீங்க, கஸ் வெட்டுங்க. எப்படி செய்யணும்? வெட்டணும், கொஞ்சம் இருக்கிற மாதிரி வெட்டணும். நீ மொத்தமா சிறைக்க சொல்லல, அதே புரிஞ்சுக்கணும். சிறைக்கிறது ஒன்றுடைய பண்பு, யாருடைய பண்பு? எழுதுடைய பண்பு. அது ரெண்டையும் சேர்த்துருவாங்க, இதையும் சேர்த்துருவாங்க, இதையும் சேர்த்துருவான், ரெண்டையுமே நினைச்சிருவான், சேர்த்துருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மீசை வெட்டுங்கள், இது பண்பு. அதே போல நபிசுல்லாஹு பல பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? முடியை
எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவி அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். அழகாக சொல்லுங்க. முடிய செய்யணும், சீவி அழகாக வச்சுக்கிறோம். நபிஸ்ஸலாஹு சொல்கிறார்கள், மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு. யாருக்கு அல்லாஹ் தஆலா முடியை கொடுத்திருக்கிறானோ அவர் அதுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும். முடியை செய்யணும், கண்ணியத்தை கொடுக்கணும். என்ன கண்ணியம்? முடி கண்ணியம். தலையை சீவி வாய் நல்லா வச்சுக்கிறது. ஒரு நபர் பள்ளியில தொழுது கொண்டிருக்கிறார், முடியல அலங்கோலமா இருக்கு அவருக்கு. நபிஸ்ஸலாஹு அழைக்கிறார்கள், அதை செய்யறாங்க, என்ன தலை சீவிட்டா என்ன, தலையை சீவுங்க. இன்னொரு சொல்கிறார்கள், தலையை சீவாம பரட்டையை போடும் சைத்தானை எடுத்துருக்கார்கள். தலையை சீவணும், அழகா வச்சுக்கிறோம். நம்ம தலையை நல்லா சீவி முடிச்சுட்டு அப்படின்னு என்னப்பா என்ன அவருடைய ஸ்டைல், அவருடைய ஸ்டைல் தலை நல்லா சீவி முடிச்சுட்டு அப்படி உடச்சு விட்டுறது கேட்ட அவருடைய ஸ்டைல். இங்க முன்னால வந்து முடிவு நீங்கிட்டுமா, இந்த பக்கம் அப்படி சரிச்சுட்டு ஃபுல்லா அப்படியே கம்ப்ளீட் ஒண்ணுமே இருக்காது, முன்னாடி நீட்டு இருக்கும். என்னடா ஸ்டைலு வித்தியாசமா இருக்குது, ஒரு படத்துல வந்து இந்த பண்ண ஸ்டைல். இங்க வந்து முடியிருக்கோம், இங்க உள்ள செஞ்சிருப்பான், உள்ள செஞ்சிருப்பான். இது ஒரு ஸ்டைல். ஒரு படத்துக்கு ஒருத்தவங்க கடைசியான ஒரு ஸ்டைல். நபிஸ்ஸலாஹு சொன்னார்கள், தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்இ, தலையில் ஒரு பகுதி முடிய வைத்துக் கொண்டு இன்னொரு பகுதியை சிரைப்பதை நபிஸ்ஸலாஹு தடுத்தார்கள். நம்ம மஷ்ரூம் கட்டிங் பசங்க போட்டுவாங்க, எது மஷ்ரூம் கட்டிங் கீழே ஃபுல்லா மிஷின் அடிச்சிருவான், அரை பாயிண்ட் மிஷின் அடிச்சிருவான். முடி இருக்கிறது கூட சிரிச்ச மாதிரி இருக்கும், மேல மட்டும் முடி இருக்கும். கேட்டா மஷ்ரூம் கட்டிங் இப்போ உள்ள ஃபேஷன் சொல்லிட்டு வருவாங்க. கூடாது, நபிஸ்ஸலாஹு தடுக்கிறார்கள். தலையின் ஒரு பகுதியை சிரைச்சு விட்டு ஒரு பகுதி முடிவு தடுக்கிறார்கள், தடுத்தார்கள். இந்த கஸ்ரனை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சஹாபாக்கள் விளக்குகிறாங்க. கஸ்ரன் சொன்னா என்ன? அப்ப சஹாபாக்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். நபிஸ்ஸலாஹு சொன்னார்கள், கஸ்ர் என்று சொன்னால் தலையுடைய ஒரு பகுதி முடியை குறைத்து விட்டு இன்னொரு பகுதி முடியை என்ன செய்வது, வச்சுக்கிறது என்று சொன்னார்கள். விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப தலையை முடியை நாம் என்ன செய்யணும், கண்ணியை கொடுக்கணும். முடிக்கு நபிஸ்ஸலாஹு சொல்லியிருக்கிறார்கள், முடியை நல்லா தலையை வாரி அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி அது கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு சார் என்ன தேய்க்கிறதே இல்லை, ஒரு சார் என்ன தேய்க்கிறதே இல்லை. கேட்டா இது என்னுடைய ஸ்டைல், இது என்னுடைய ஸ்டைல். நபிஸ்ஸலாஹு தலையில் என்ன தேய்ச்சி என்ன மடி வந்து என்ன தேய்ச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், சரி ஓகே உங்க ஸ்டைல் இருக்கணும், குறைஞ்சபட்சம் என்னோட படும்போது தேய்ச்சி காய குடிக்கலாம்ல. எண்ணெய் தேய்க்காத என்ன விளைவு வந்து தெரியுமா? எண்ணெய் தேய்க்காத காரணத்தினால வந்த விளைவு ஒற்றை தலைவலி. சின்ன வயசுல எண்ணெய் தேய்க்காம பழகின காரணத்தினால வரக்கூடிய பாதிப்புல ஒற்றை தலைவலி, கண் பார்வை வங்கி போகுதல், கண் பொங்குதல், நரம்பு மண்டலங்கள் பாதித்தல், அடிக்கடி நெற்றியில நீர் கொடுத்துக்கிட்டு நீங்குதல், நிறைய பிரச்சனை இருக்குது. மருத்துவ ரீதியா பார்த்தோம்னு சொன்னா எண்ணெய் தேய்க்காம நிறைய பிரச்சனை இருக்கிறது. எண்ணெய் தேய்க்கிறதுனால உடம்பு வந்து குளிர்ச்சியாகவும் நல்ல நன்மை இருக்கிறது. நபிஸ்ஸலாஹு சொன்னது இது தலைக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய மரியாதை. அடுத்து பார்த்தீங்கன்னா நபிஸ்ஸலாஹு சொல்கிறார்கள், கண்ணுக்கு என்ன செய்யணும், கண்ணுக்கு சுருமா போடணும். நபிஸ்ஸலாஹு சுருமா போடக்கூடிய பழக்கம். நீ சாப்பிட போறீங்க, விசில் வந்துகிட்டே இருக்க, கவனிக்க மாட்டேங்கிறீங்க. கண்ணுக்கு என்ன சுருமா போடக்கூடிய பழக்கம். சுருமா போட்டா கண்ணில் இருக்கக்கூடிய தூசலானசி வெளியே வரும், கண்ணு சுத்தமாகும். நபிஸ்ஸலாஹு போட்டிருக்கிறார், சுத்தத்தான காரியம். நீ சுருமா போடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குதா? இல்ல, நிறைய பேர் இல்ல. யாராவது அச்சுக்கு போயிட்டு தான் சுருவாக்கள் வாங்கிட்டு வருவாரு, அச்சுக்கு போன அடையாளம். இவன் குடும்பம் இந்த சுருவாக்கள் வச்சிருக்கீங்க. நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் பார்த்தா நல்ல சுருவா போடக்கூடிய பழக்கம் எல்லாத்தையும் இருக்கும், அழகா போட்டு வருவாங்க. இங்க ஒருத்தர் சப்போஸ் போட்டு போனா நம்ம திருடி பண்ண நன்மையை போடுங்க போடுறது சுருவா, சுருவத்தான காரியம், கண்ணுக்கு நல்லது. போட்டு நம்ம என்ன செய்வான், சும்மா போட்டு அது கூட வந்துருவான், கண்ணுக்கு வையா போட்டுருக்கேன்னு சொல்லி. அப்ப சுருவா இடுதல் நபிஸ்ஸலாஹுடைய அந்த பண்பு, சுத்தத்தான காரியம், சுருவா போட வேண்டும். நம்முடைய உருவ முடி இதை எப்படி பாதுகாப்பது? உருவ முடியை என்ன செய்யுங்க, இயற்கையே வளர செய்யுங்க, இயற்கையே வளர செய்யுங்க. நீங்க தலையை
தடுத்திருக்கிறார். உருவ முடிய வெட்டவும் கூடாது, சிதைக்கவும் கூடாது. பொதுவாக பியூட்டி பார்லர் நடத்தக்கூடிய இடங்கள்ல பெண்கள் போய் மோதுக்கு தான் மசாஜ் செய்வாங்க. மோதுக்கு வந்து நிறைய ஏதோ அலங்காரம், நமக்கு பேர்லாம் தெரியல, போனதாலும் தெரியும், நிறைய அலங்காரம். அந்த அலங்காரத்தை கூட ஆண்கள் பெண்ணை நிறைய பண்ணிக்கிறாங்க. ஆனா 30 வயசு 30 வயசு ஆகும் போது முகத்தை பார்த்தா கிளைமாரி இருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்தா கிளைமாரி போயிடுவா. என்ன காரணம்? கண்ட கருவத்தெல்லாம் பூசுறது, பூசி பூசி முகத்தை அழகு கொடுத்துறாங்க. எதுவுமே பூசா முகத்தை வச்சு பாருங்க. 50 வயசான ஆள் அந்த முகம் செய்யாது, தொங்காது, அங்கங்க வந்து வந்தா வராது, நல்லா இருக்கு முகம். அப்ப இந்த மாதிரி பூசும் பொழுது பெண்களுக்கு உருவ முடி நூலை வைத்து வைத்து அர்த்தம் எடுப்பாங்க. பியூட்டி பார்லர் நம்ம ஆட்கள் உடனே பிசினஸ் ரெட்டதான குறைஞ்சிட்டாங்க, சிறைகளை குறைஞ்சிட்டாங்க, ரூல்ஸ் தான் எடுக்கிறாங்க. நோக்கம் என்ன? உருவ முடியை எந்த ரூபத்தை எடுக்கக்கூடாது, அதான் நோக்கம். அதை வளர்க்கலாம், இயற்கையா வளர்ற மாதிரி வளர்க்கறதுக்கு தனி கவனம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமா வளர்க்கலாம், அதை பராமரிக்கலாம். ஆனா வெட்டுறதோ சிறைக்கிறதோ கூடாது சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க பற்கள். இந்த பற்களை பராமரிப்பது இதெல்லாம் நமக்கு நல்ல கலாச்சாரங்க. ஒருத்தர் ரெண்டு பேசுறோம், நம்ம வாயில வந்து துர்நாற்றம் வருது, கெட்ட வாழை வருது, நெருங்கி போயிட்டு பேச முடியாது. நம்ம பேசும்போது அப்படியே பின்னால் கம் பண்ணிடுவோம், ஒரு நாளைக்கு தள்ளிட்டு பேசுவோம். என்ன காரணம்? வாயில வாழ வருது, இல்லைன்னா பேசணும். சொல்லுங்க அப்புறம் பரவாயில்லையா? இதை வந்து என்ன பராமரிக்கணும். இதை பராமரித்தல் எப்படி? அதாவது நீங்க ட்ரெஸ் போட சொன்ன உடனே ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், ஆடை போட்ட முழு மனிதன் நினைச்சாங்க. ஆடை மட்டும் அழகு சேர்க்காது, ஆடையோடு சேர்ந்து அவருடைய முடி, அவருடைய நகம், அவருடைய மீசை, அவருடைய தாடி, அவருடைய புருவம், அவருடைய பற்கள், இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யும்? நெருப்பு அழகா காமிக்கும். இதெல்லாமே வேணும். அந்த ரசூலுல்லாஹி உணர்வு சொல்றாங்க. அவ பற்களை எப்படி பராமரித்தல் என்று சொன்னார்கள். என்னுடைய சமூகத்திற்கு கஷ்டம் என்று நான் நினைக்காவிட்டால் ஒவ்வொரு தொழுகையின் போதும், தொழுகை கொடு செய்யும் போதும் பல் துலக்குமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன். டாக்டர் சொன்னா நம்ம நம்புறோம், இஸ்லாம் சொன்னா நம்ப மாட்டேங்க. பிரச்சனை இஸ்லாம் சொன்னா நம்ப மாட்டேங்க, டாக்டர் சொன்னா நம்பிக்கிறேன். அப்ப அந்த பற்களை வந்து நல்ல விலைக்கு சுத்தமா வச்சுக்கணும், வாட வரக்கூடாது, அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனால் பற்களை பராமரிக்கிறோம் என்ற பெயர்ல பற்களை தீட்டுகிறார். நம்ம நாட்டில் இந்த படம் கையில் கிடையாது, நம்ம நாட்டில் இந்த படம் கையில் கிடையாது. இது எங்க இருக்குன்னு சொன்னா வெஸ்டர்ல இந்த படம் இருக்கு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் நிறைய இருக்கு. பற்களை திருடி 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 இந்த படத்துல மீன், பாம்பு, இந்த படம் பார்த்தீங்கன்னா பாம்பு சொல்ற மீன், சில விலங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா படம் ஊசி ஊசியா இருக்கும். அந்த மாதிரி திருடி பக்கம் வச்சுக்கிறது கேட்டா அது ஒரு அழகா, அது ஒரு அழகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொன்னார்கள், பற்களை தீட்டும் பெண்களையும் பச்சை குத்திக் கொள்ளும் பெண்களையும், பச்சை குத்தி விடும் பெண்களையும், புருவமுடியை சேர்த்துக் கொள்ளும் பெண்களையும், அழகு சேர்ப்பதற்காக முடி இல்லாமல் முடி வைப்பதோடு நகைப்பதற்காக சமர்முடி வைத்துக் கொள்ளும் பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்தார்கள். நல்லா தெரிஞ்சுங்க பெண்களே, நல்லா கேட்டுங்க. நீங்க தான் வேலையை பார்ப்பீங்க. எப்படி வீட்டுல முடி கலைஞ்சா எடுத்து கொஞ்சமா வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே வருது. எதுக்கு பாருங்க, வேஸ்டா போவோம், முடி சேர்த்து வச்சு கடைசி மாதிரி முடி வரும். ஆனா சவர்முடி தயார் பண்ணி வச்சுக்கிறது, உள்ள வச்சு அழகா கட்டி பார்த்தா நிறைய முடி இருக்கிற மாதிரி. அம்மாவுக்கு வயசு என்ன? 50 வயசுக்கு முடி கூட முடி இருக்கு பாக்குறோம். ஆனா உள்ள வச்சிருக்க நமக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு தெரியும், வீட்டுல ஆளுக்கு தான் தெரியும். அப்ப இது மாதிரி பெண்கள் சவர்முடி வைக்கிறது செய்யக்கூடாது, அலங்காரத்தை கூட்டி காமிக்க கூடாது, பற்களை தீட்டில செய்யக்கூடாது, அழகா கட்டக்கூடாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? விக்க வச்சுக்க கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? விக்க வச்சுக்க கூடாது. எனக்கு வளர்த்துல நான் விக்க வச்சுக்கிறேன். இன்னைக்கு சினிமாவை பார்த்து ஏமாறா மக்கள் எப்படி ஏமாறா? இன்னைக்கு வேணா கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாயிட்டாங்க, நிறைய படிச்சுட்டாங்க, டெக்னாலஜி தான் தெரிஞ்சு போச்சு, கம்யூனிகேஷன் தெரிஞ்சு போச்சு, பிரிண்ட் டெக்னாலஜி வந்து நிறைய மக்களுக்கு வந்து படிச்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நடிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சொட்டத்திலையா இருப்பான், படத்துல பார்த்து அப்படியே 14 வயசு 18 வயசு 20 வயசு மாதிரி இருப்பான். நம்மால் பார்த்தவனே இவருக்கு என்னைக்குமே அளவு குறையாது, என்னைக்குமே அளவு குறையாது. யார எம்ஜிஆர் ரசித்த பாத்தீங்க, எம்ஜிஆர் மக்கள் பேசிட்டாங்க, எல்லாருமே இளைஞர் வயசை குறைச்சி எம்ஜிஆர் வயசாகி போமா, என்ன பேசுறா வயசாக, என்ன காரணம் இருக்கு? இது மாதிரி ஏமாற்றக்கூடிய நிலை இருக்கிறது.
கேட்டு போட்டுக்கலாம், இங்க போட்டுக்கலாம், அங்க போட்டுக்கலாம். ரொம்ப மோசமான கலாச்சாரம் நபிஸ்லாம் ஆயிரம் கிடைக்கிறாரு. அப்ப டேட்டுங்கிறது அவங்க என்ன செய்யக்கூடாதுங்க, போடக்கூடாது. அப்ப இதெல்லாம் போடாம இயற்கை பூர்வமான அல்லாஹ் கொடுத்த தளவுக்கு பாத்தீங்களா, அதை மைண்டன் பண்ணணும். எப்படி இருக்கிறதோ அப்படியே மைண்டன் பண்ணணும். அல்லாஹ் ஏற்படுத்துறான்னு சொன்னா ஒரு படிப்படைங்க, அவ்வளவுதாங்க. ஒருத்தர் அல்லாஹ் முடிய எனக்கு சித்தி ஒருத்தருக்கு வந்து காமிக்கிறான்னு சொன்னா, ஏய் உனக்கு நல்லா முடிய கொடுத்துருக்கேன். அதை சொன்னாங்கல்ல, வன் கான் லஹு ஷஅரன் பல் யுக்ரிமுஹு, யாருக்கு முடி இருக்கோ அதை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்தணும். சிலர் முடிய எப்படி சொன்னாலும் தெரியாது, அதே விஷயம். சுருட்டையா இருக்கு சிலருக்கு, சீரான சுருட்டு தான் நிற்கும். சிலருக்கு கோர முடியா இருக்கும், அவர் எப்படி வேணாலும் செய்வார், இப்படி செய்வலாம், இப்படி செய்வலாம், இப்படி செய்வலாம், எப்படி வேணாலும் செய்வலாம். அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை வச்சு அழகுபடுத்திக்கிறோம். ஆனால் பெண்கள் போல என்ன செய்யக்கூடாது, முடிய வந்து பேசப்படக்கூடாது. பெண்கள் போல செய்யக்கூடாது, சடை போட்டுக்கிறது, சடை போட்டு கொண்டை போட்டுக்கிறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. நபிஸ்லாம் ஒரு நடுத்தரமான ஒரு நிலையை நமக்கு வந்து கொடுத்தாங்க. எப்படி நபிஸ்லாம் நிறைய முடி வச்சிருந்தாங்க, குறைச்சு வைக்கிறாங்க. எப்படி வச்சிருந்தாங்க, தோள்பட்ட வரைக்கும் வச்சாங்க. சுல்லாஹ் விடையெல்லாம் வரைக்கும் வச்சிருந்தாங்க. ஆனா நபிஸ்லாம் சடை போடவில்லை, பின்னி போட முடிய. அழகா நபிஸ்லாம் நடுவில் வாங்கறது இருந்தாங்க, நடுவில் வாங்குறது அப்படி ரெண்டு பக்கம் முடிய விட்டு பின்பக்கம் இறங்கி விட்டுருந்தாங்க நபிஸ்லாம். அங்க அவங்க பற்றி படிக்கணும், அவங்க தெரியும் சுல்லாஹ் பற்றி படிக்கும் போது. அப்ப இது மாதிரி முடி வச்சுக்கலாம். ஆனா நம்ம முடி வைக்கும் போது நம்மளுடைய நோக்கம் இருக்கிறது, என்னுடைய ஸ்டைல் நான் வைக்கிறேன், அது வேற விஷயம். நபிஸ்லாம் நான் ஃபாலோ பண்றேன், சுன்னத்தான காரியம், அது வேற விஷயம். ரெண்டுமே சொன்னாதான். உங்க ஸ்டைல் நீங்க வச்சுக்கிறதும் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றது ரெண்டுமே சொன்னாதான் தப்பு கிடையாது. ஆனா ஒரு நடிகரை பார்த்து வைக்கிறேன், ஒரு நபரை பார்த்து வைக்கிறேன் அப்படி வைக்கும் போது நீங்க அந்த முடி அலங்காரம் பண்ண நம்ப வைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, முடி அலங்காரம் செய்தாலும், மிஸ்வாக்கு செய்தாலும், பல்லை தீட்டாமல் இருந்தாலும், புருவத்தை வெட்டாமல் இருந்தாலும், அதே போல பச்சை நாட்டு குத்தி கொள்ளாமல் இருந்தாலும், இதற்கெல்லாம் வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூரம் அடுத்தார்கள் என்ற ரீதியில நீங்க செய்யாம இருந்தா அல்லாஹ் என்ன செய்யறான், நன்மை கொடுக்கிறான். அது இல்லாம எனக்கு வந்து இந்தான்னு பார்த்தேன், அது போல செய்யணும், இது போல செய்ய நினைச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நன்மை கொடுக்க மாட்டான். மாறா என்ன செய்யும், அதுக்கு கேள்வி வரும், தீமை தான் நமக்கு ஒரு சோதனை. அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அழகு இயற்கையான அழகு. இந்த அழகுல வந்து மாற்றத்தை நாம ஏற்படுத்தக்கூடாது, மாற்றத்தை செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. அப்ப ஏற்படுத்தக்கூடாதுன்னா அந்த காது குத்துறது, மூக்கு குத்துறது, இடக்காது குத்துறது, காதை பெருசா வளர்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. இதில் அழகு அழகாத்தான் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காது மூக்கு குத்தப்பட்டிருந்தாரு கேட்டா, காது குத்தப்பட்டிருந்ததா குருத்து சொல்லக்கூடிய அன்னைக்குள்ள அந்த தோடு போட்டிருந்ததா, அதெல்லாம் கடத்தி சக்காத்து பொருள்ல சாமி பெண்மணிகள் போட்டதாக ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது குத்தாதீங்க என்று தடுக்கல, அது அலங்காரம் பெண்களுக்கு. அதை நம்ம செஞ்சுக்கலாம். மூக்கு குத்து இருக்குது, அது நம்ம கலாச்சாரம் கிடையாது. மூக்கு குத்துறது நம்ம கலாச்சாரம் கிடையாது. காதை வந்து நீட்டு வளர்க்குறாங்க பாத்தீங்கன்னா, கண்ணடி போடுறது பெருசா, அது நம்ம கலாச்சாரம் கிடையாது. ஏன்னா காது வந்து இயற்கை காலத்துல படிச்சிருக்க அவ்வளவு மாற்றமா பேர் படிச்சிருக்கோம் சொன்னா பெருசாக்கிடுவாங்க, அவமானமாக்கிறோம். எப்படி சுடு போடுறது, பச்சை குத்திக்கிறது இயற்கை மாற்றமா செய்து அல்லாஹ் தடுத்துக்கிறானோ, அதே போல ரசூலுல்லாஹ் நம்ம தடுத்துக்கிறாங்க. காது வளர்க்க பாத்தீங்கன்னா அது நம்ம கூடாது. காது ஓட்ட போட சொல்லிருக்கல, சாவிய பெண்மணிகள் ஓட்ட போட்டுருந்தாங்க, அது புரிந்து சொல்லக்கூடிய போட்டு போட்டுருந்தாங்க, புரிந்து சொல்லக்கூடிய போட்டு போட்டுருந்தாங்க. அப்ப சோதர்களே, இது மாதிரி எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை விசிறுபடுத்திக்கிட்டோம்னு சொன்னா அதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். இப்ப இது மாதிரி இஸ்லாமிய கலாச்சார அடிப்படையில நம்ம சொல்றோம், குர்ஆன் அடிப்படையில சுன்னா அடிப்படையில சொல்றோம். இப்போ ஒரு முஸ்லிம் அல்லாத நபர்கிட்ட போய், ஒரு நான் முஸ்லிம் ஒரு இந்து சகோதரர்கிட்ட போய், உனக்கு எது சட்டம் எங்க கேட்டா, சட்டத்தில் முன்னோர் சொன்னார்கள், அவரோடு சொன்னார்கள், சட்டம் சொல்லுவாங்க தவிர அவர்தான் என்ன செய்ய முடியாது. சட்டத்துக்கான சட்டங்கள் துவக்கப்பட்டு எதிர்த்து எடுக்கப்பட்டு சொல்லி அந்த வேதோட கொடுக்க முடியாது, வேதோட செய்ய முடியாங்க, கொடுக்க முடியாது. ஏன்னா இந்து மதங்களும் கிடையாத விஷயம், அந்த டாபிக் தனி. அப்ப என்ன சொன்னா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதங்களை கொடுத்திருந்தா, அந்த வேதங்கள்ல பல சட்டங்களை கொடுத்திருந்தா, பல தூர்கள் அனுப்பியிருந்தா, தூர்களுக்கு சட்டங்களை கற்றுக் கொடுத்திருந்தா, அவையெல்லாம் காலப்போக்கில் மாற்றப்பட்ட காரணத்தினால் இறுதியாக கடைசி எல்லாத்துல இருக்கிற நல்ல வேதத்தை, கடைசி வேதத்தை நம்ம கொடுத்திருக்கான். அழிக்க முடியாத, யாரும் அழிக்க முடியாத வேதத்தை கொடுத்திருக்கான். அதை நம்ம சட்டங்களை சொல்லியிருக்கிறான். அந்த சட்டங்கள் தான் கலாச்சாரம். அதைத்தான் நல்லா சொல்லிக்கிறான், வமா அதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன் ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை ஏவுகிறாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை உங்களுக்கு தடுக்கிறாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் சகோதரர்களே, நம்முடைய கலாச்சார
அதை நம்ம சிலா வச்சுக்கிறோம் சோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடராக பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆடை கலாச்சாரத்தில் இன்று எப்படி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பற்றி குர்ஆன் அடிப்படையில் நாளைக்கு நாம் பார்க்கலாம். நாளை